இதுக்கு நாங்கள் சொல்கிறது மயிலண்டு. இது சொல்லடி அபிராமி. பானம் பருப்பு கரையும் பாருங்க. அரோகரா 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 அரோகரா. ராஜன் டிஆர்டியிலிருந்து நேரடியாக சிறப்பாக வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அரோகரா அரோகரா. அம்மாவினுடைய திருவிழா விஞ்ஞாபன நிகழ்வை எங்களுடைய நோர்வே ரங்கன் அவர்கள் யூடியூப்பின் மூலம் நாங்கள் இந்த ஊர் தான் ஆக்சுவலாக. இந்த ஊர் தான். டென்மார்க்லாம் வசிக்கிறீங்க? ஆமாம், டென்மார்க்லாம். வணக்கம் வணக்கம் அன்புறவர்களே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் டென்மார்க்கில். டென்மார்க் ஏன் வந்தேன்னு சொன்னால் எங்களுடைய ஸ்ரீ அபிராமி அம்மாளுடைய தேர் திருவிழா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடைபெற போகுது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். இப்போ தான் என்னோடய காணொலி பார்க்குற நேரம் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் செய்து வெல்வெட்டை செய்யுங்கள். இங்கே பாருங்கள், கணக்கு கடையில் எல்லாம் போட்டுருக்கிறது. அந்த கடையில் எல்லாத்தையும் படிவாக எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேர் தூங்க போகுது. நன்றி நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே. இப்போது நான் வாயிலையிலிருந்து ஆலயத்தை நோக்கி காரில் பயணித்து கொண்டிருக்கிறேன். போகும்போது ரோட்டில் அபுதாபி அம்மாள் என்ற பலகை குறித்திருக்கிறது. பாருங்கள், இந்த இருக்கிறது. இதுதான். இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு வந்துவிட்டோம். இதுதான் அந்த கோபுரம் தெரிகிறது, அதான் ஆலயம். இங்கே வந்து கார் பக்கேரிங்களுக்கு கூட இடங்கள் இருக்கின்றன. நான் இந்த இடத்தை தேர்வு செய்து காரை இதில் விட்டுட்டு ஆலயத்துக்கு இப்பொழுது போக போகிறேன். இதுதான் இந்த கார் ஒரு இடங்கள். நேர்களே, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஆலயம். இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பராண்டா, அதாவது வந்து டென்மார்க்கில் வாயில் ஹெர்னை கிட்ட நடுவில் இந்த ஆலயம் இருக்கின்றது. ஸ்ரீ அபிராமி அம்மாள் ஆலயம். இது வந்து ஒரு தனி ஒருத்தரால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. அம்மா அபிராமி அம்மா அவள் தான் இந்த ஆலயத்தை பல வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்து, வீட்டிலேருந்து ஆரம்பித்து வேறு இடங்களிலிருந்து இந்த ஆலயம் 2000ஆம் ஆண்டு வந்ததாகவும், இந்த கோபுரமெல்லாம் அழகாக கட்டியிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த கோபுரம் கட்டி நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 வருஷம் இருக்குமாண்டு நான் வந்தேன். நான் இந்த ஆலயத்தை இதுக்கு முன்பு இன்றைக்கு மிக சிறப்பாக தேர் திருவிழா நடைபெறப் போகுது. அபுதாபி அம்மாளுடைய தேர் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் பாருங்கள் இழுக்க தொடங்க போகிறார்கள். எங்கள் நாட்டில் உள்ள என்ன சொல்கிற வாழை, இந்த தென்னை மர ஈச்சம், தென்னை மரத்தில் உள்ள இந்த என்ன சொல்கிறது, தென்னை மரத்தில் வர பொத்தி, அதுவும் கட்டி கிடக்கு. சேவலண்ணி ஓய் வாழையில் நொங்கு. பாருங்கள், இந்த ஆலயம் வந்து ஒரு அபுதாபி அம்மா அவருடைய தனி முயற்சியால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. பாருங்கள் நேர்களே, இது வந்து தேர் வந்து அம்மா நடந்து சென்று உள்ளுக்கு போய் இருக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு படிக்கல். பாருங்கள் ஆலயத்துக்குள்ளே செல்ல போகின்றேன். போகும்போது வாழைக்குலை 2 சைட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இங்கே பார்த்தால் அபிராமி அம்மாவுடைய பாருங்கள் சுத்த வர ஆலயத்தை சுத்த வர பூக்காண்டோடெல்லாம் வச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் யார் பராமரிக்கிறது, யார் செய்கிறார்கள், எல்லாம் அவருடைய முயற்சியெல்லாம் எல்லாம் நடக்கிறது. இங்கே அழகாக சோடி சேர்க்கிறார்கள் மேலுக்கெல்லாம் ஆலயத்தை. இது வந்து முன்புறம். இதுதான் ஆலயத்துக்கு போக போகிறேன். ஆலயத்து உள்ளுக்கு செல்லும் போது பாருங்கள், இதில் பாருங்கள்
அப்படியே இங்கே பார்த்தா ஆலயத்தில் மேல்புறம் இது வந்து வெளியாகலாம். நான் உள்ளுக்கு இன்னும் போயலை பாருங்க. இங்கே வந்து காவடியெல்லாம் அடுக்க போகிறார்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தால். இந்த காவடியெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இதுக்குள்ளே பாருங்கள் மயில், பாருங்கள் மயில் கூட இதுக்குள்ள பெரிய மயில். இதான் சின்ன இந்த மயிலை காண்றான். ஹாய் பாருங்க, வடையா பக்கத்தை எடுத்து காட்டுறான். மயிலோட அம்மா வளர்க்குறா. அப்படியே இங்கே பார்த்தால் ஆலயத்துக்குள்ள அனைத்து வாகனங்களும் சூரன் மற்றது எல்லாம் இருக்கிறது. இங்கே பாருங்கள் மயிலும் எல்லா இதுவும் வந்து இப்போ எல்லாம் திருவிழாவுக்கு எல்லாம் இதெல்லாம் பாவிச்சிருந்திருப்பார்கள். எல்லாம் இப்போ வழியால் இருக்கிறது. அப்படியே பாருங்க உறவுகள் உள்ளே போகும்போது ஓம் முருகா வடிவாக தெரிகிறது. இது வந்து அது வந்து நான் இப்போ உள்ளுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு வரும்போது இப்படித்தான் இருக்கிறது. பாருங்கள் இங்கே மேலே சுலம் எல்லாம் இருக்குது. பாருங்கள் இங்கே சின்ன ஒரு கடையும் இருக்கிறது. அரிச்ச தட்டுவாள், அரிச்ச சாமான்கள், நூல்கள் அதெல்லாம் இஞ்சாம வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். பாருங்கள் இதுதான் ஆலயம். நேர்களே பாருங்கள் அவதாவி அம்மனுடைய ஆலயத்தை. இதுதான் உள்வீதி. இன்னும் பூசை ஆரம்பிக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் சிறிய நேரத்தால் பூசை ஆரம்பிக்க போகிறார்கள். மக்கள் வந்து கொஞ்சம் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு நிமிடத்தால் பூசை ஆரம்பிக்க போகிறார்கள். அவங்களே ஹாய் சார். இது எங்கே நாங்கள் சொல்கிறது மயிலுண்டு. இது ஆண், இது பெண் மயில். ஆனா வணக்கம் வணக்கம். பாருங்கள் இங்கே ஒரு அல்மார் இருக்கிறார். அப்படியே சோடிச்செல்லாம் இருக்குது. கோயிலை சுற்றி சின்ன சின்ன வாழைக்காண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிற அம்மா. இங்கே பாருங்கள் ஆலயத்தை சுற்றி எங்கள் வாழை மரங்களும் கணக்க தெரிகிறது. வெங்காயங்கள் உண்மையில் சொல்கிறேன் அழகாக இருக்கிறது. இது ஆலயத்தின் இந்த 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 பாடு. பானும் பருப்பு கறியும் இங்கே அவதாமி அம்மாவுடைய தேநீர் கடையில் வந்தேங்களோட சொன்னால் நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கிறது. இங்கே வீடாக இருக்கிறது. சம்பல். ஹாய் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சாப்பாடு நான் கொடுக்குறேங்க இன்றைக்கு? இங்கே பின்னால இருக்கு கொத்து ரொட்டி இருக்குது, வடை எல்லாம் இருக்குதா? இப்போ இங்கே என்ன கொடுக்குறீங்க? பான், ரோஸ் பான் இருக்குது, முழு பான் இருக்கு, எல்லாம் பின் கடலை வடை எல்லாம் இருக்கு. டீ வடையெல்லாம் இருக்குல்ல இங்கே? டீ இருக்கு. வடை முடிஞ்சு அங்கே போய் மீதம்ண்டா இங்கே வரும். சரி சரியா. பெரிய ரோஸ் பெரிய ஒரு ரூபா பானம் இருக்குது. ஒரு ரூபா பானம் இருக்கு. Singa
அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் பத்தினை பரவாயில்லை இன்றைக்கு குத்தாது. அரோகரா வாங்க. அன்பு உறவுகளே, அவுதாபி அம்மா வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தால் தேரெடுக்க துவங்க போகிறார்கள். அம்மா பாருங்கள், அம்மாவுக்கு எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா நடந்து வரும்போது அம்மாவுக்கு கற்பை அம்மாவை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். பாருங்கள் உறவுகளே, அம்மா மேலுக்கு போய் கொண்டிருக்கிறார். அரோகரா பாருங்கள் மக்களே, அவுதாவி அம்மாவுடைய
பாருங்க அரோகரா 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 பாருங்கள் அன்பு உறவுகளே அம்மா தேரில் ஏறுறா என்னொரு விடத்தால் அம்மா ஏறிட்டா உள்ளவர்கள் அமர போகிறா என்னொரு விடத்தால் தேர் எடுக்க துவங்க போகிறார்கள் உறவுகளே அரோகரா 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 எப்படி போகுது ரொம்ப அப்படியே இருந்த மாதிரியே இருக்கிறீங்கள் அப்படி தான் இருக்கணுமே எல்லாம் அம்மாண்ட யாரும் இல்லைண்ணா அப்படியா தெரியுமா வாவ தெரியும் தானே வாவ ஓகே தெரிஞ்சா இல்லை சந்தோஷம் அரோகரா சாரி அரோகரா 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 பாருங்கள் பாருங்கள் பக்தர்கள் தேங்காய் அடிக்கிறார்கள் அரோகரா 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 சொல்லி அடியுங்கள் அரோகரா அரோகரா அம்மாவுக்கு அரோகரா சொல்லல இல்லை சொல்லி அடியுங்கள் அம்மாவுக்கு அரோகரா அடிங்க நேர்களே அன்பு உறவுகளே பாருங்கள் டென்மார்க் ஸ்ரீ அபுதாபி அம்மாவுடைய தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில நிமிடத்தில் இந்த தேர் இழுக்க தொடங்க போகிறார்கள் அதாவது வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற தேர் திருவிழா வந்து டென்மார்க்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் நோர்வே ரங்கன் அங்கே நோர்வே ரங்கனுக்கு போய் அப்படியே சப்ஸ்கிரைப் செய்து வெல்வெட்டு அமர்த்தி பாருங்கள் உறவுகளே ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த அன்பு உறவுகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன் இங்கே கூடுதலாக சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேருதுன்னு சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தேர்திருவிழாவை சிறப்பிக்கிறேன் தம்பி எங்களுடைய டென்மார்க் உறவுகள் எனக்கு தேங்காய் தண்ணி உடைச்சாங்க தம்பி வந்து எல்லாருக்கும் தேங்காய் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படி எனக்கும் தந்தவர் இந்த வாயம் ஆடிக்கொண்டிருக்குது அவர் இந்த ஆலயத்தை பற்றி ஒரு சில இது வந்து எங்கட அக்கா முறை ஜெர்மனிலிருந்து வருஷம் பாரவா நடு எங்களோட ஆலயத்தின் இந்த ஆலயத்துக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து நிறைய மக்கள் வாரவை ஒரு அற்புதமான அம்மாவின் நோர்வே டென்மார்க் பாரிஸ் ஜெர்மனி அப்படி கன பேர் இங்கே வந்து நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் அம்மாவுடைய தொடங்கி விட்டார்கள் பாலத்தை சுற்றி கொண்டு தான் போனது பாருங்கள் அம்மா அமர்ந்து கொண்டு எங்களுக்கு அருளை தந்து கொண்டிருக்கிறோம் அம்மாவுடைய அருள் எல்லாருக்கும் போய் சேரும் போய் சேர்ந்து விட்டது பல பேர் மக்கள் அம்மாவை பற்றி பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அம்மா பாருங்கள் அம்மா தேரில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இதை பாருங்கள் ராஜன் டிஆர்டியிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார் பாரிஸுக்கு பாருங்கள் கையில் மெக்கி வச்சுக்கொண்டு கையில் தெளிவம் வச்சு நேரடியாக அவர் டிஆர்டி வானொலிக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார் ராஜன் இதை பாருங்க 1 2 3 4 5 6 7 கடைகள் போட்டிருக்கிறார்கள் இந்த டென்மார்க்
ஸ்ரீ அபுதாபி அம்மாவுடைய தேர் திருவிழாவுக்கு பாருங்கள் நேர்களே, இது வந்து ஸ்ரீ அம்பாளன்ற கடை. அது வந்து வயலில் இருக்குது அவருடைய கடை. இங்கே மிக சிறப்பாக போட்டுக்கிறாங்க. பாருங்கள், இங்கே வாழைப்பழம்லாம் தோன்றுது. நம்ம ஒரு சிவப்பு, இங்கே கதலி, இங்கே பாருங்கள் அம்படாம்பழம், ஊறுவை, மாங்காய், கொய்யாக்காய் நல்ல மலிவு விற்பனையில் விற்று கொண்டிருக்கிறார்கள். ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் எங்கள் டென்மார்க் ஸ்ரீ அபுதாபி அம்மனுடைய தேர் திருவிழா. அதுக்கு இங்கே நல்ல மலிவு விற்பனைக்கு இப்போ போய்கொண்டிருக்கிறது. இந்த கடை போட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. காவடி ஆட்டங்கள்லாம் தாய்நாட்டில் இருந்து வந்த சிறப்பாக வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். தாய் மண்ணில் இருந்து வந்த பசி வந்தெடுத்து ரோஸ் பானம், பருப்பும் டீயும் சாப்பிட போகிறேன். இதுதான் பருப்பு 40 குரோன். ஓடி 40 குரோன். அவர் ஐயா தம்பி சொல்கிறான் 40 குரோன். சம்பளம் இல்லையா தம்பி? கொஞ்சம் இல்லையா? கொஞ்சம் போடுங்க எங்கிட்ட. இது வந்து இப்போ சாப்பிட்ற பிளான் வந்து எங்கிட்ட யாழ்ப்பாணத்தில் தின்ற முறையின்படி சாப்பிட போகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அதனால் பெரிய மழை வராது. இந்த கட்டடத்தை பாருங்கள். இந்த தகரத்தில் இருக்கிற கட்டடம் வந்து இதுதான் பழைய ஆலயம். இங்கே இருந்தால் இங்கே போனதுண்டு சொல்கிறார்கள். பல வருடமாக இந்த ஆலயம் இதுக்குள்ளாம் இருந்தது. இங்கே தம்பி ரெண்டாங்க தம்பி சுட 2 இது சுண்ட. இங்கே பாருங்க மாம்பழம் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் மக்களுக்கு. எங்களுடைய அபுதாபி அம்மாவுடைய தேர் திருவிழா ஆண்டு. இங்கே பாருங்கள், எங்கள் நாட்டில் வளரும் கருவேப்பிலை காண்டு, மற்றது சொல்லுங்க, துளசி செடி இருக்குது, மல்லிகை செடி இருக்குது, முடக்கத்தான், இவ்வளோ மூலிகை உள்ளது. இது வந்து நாட்டில் உள்ள மக்களுக்காக தானே இதுகளை உற்பத்தி செய்து அங்கே வாழுகின்ற மக்கள், இவ்வளோ கஷ்ட துன்பத்தில் வாழுகிறவைகளுக்கு, வறுமைக்கோட்டில் வாழுகிறவைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குறா, கோழி பண்ணையில் அமைச்சு கொடுக்குறதுக்கும், இவ்வளவோ கல்வி கற்கிற மாணவர்களுக்கு கல்வி கற்று அதுகளுக்கும் உதவி செய்கிறாங்க. இது அதுக்காகத்தான் இதில் வர்ற சிறு தொகையை கூடி தாயார் நாட்டில் உள்ள மக்களுக்காகவே இதை செய்கிறார். இது தாயினுடைய செயல் நாங்கள் சொல்ல முடியாது. அவ்வளவு அர்ப்பணித்து தான் இவ்வளோ வேலைக்கிடையிலும் இவ்வளவுத்தே நாட்டு பிள்ளைகளுக்காகவும் மக்களுக்காகவும் தான் எவ்வளோ வீடுகள் கட்டி கொடுத்துருக்கா, பசுமாடு வீடு கொடுத்துருக்குறா, வாழ்வாதாரத்துக்காக இவ்வளோ திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறா. அந்த மலிவு விற்பனையெல்லாம் ஆரம்பமாக விற்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இன்னும் வாழைப்பழம் விலப்படையில இல்லை, இன்னும் விலப்படையில செவ்வாழை இருக்கு, கப்பல் பழக்கம் இருக்கு. அப்படின்றீங்க.
எல்லாம் போட்டி போட்டி விற்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்க மாப்பணிகள். இதுக்கு என்ன கொஞ்சம் அதாவது வந்து புங்குடியில் இருந்து ரசனை செய்த பிலாப்பழம். அப்படியா முழு பிலாப்பழம் இருக்கா? இருக்கா முழுசாவா? முழு பழம் கிலோ கணக்காக இருக்கிறேன். உங்களுக்கு எடுத்துட்டு போகிறாங்க. 10 கூட உங்களுக்கு லாபம் பெறுகிறது. இந்த பழத்தின் பேரை மறந்துட்டேன்னு மாங்கு சார் இது மெய்யா நல்லா தான் இருக்குது. ஊரில் நின்ற நிறைய ஃபீலிங் வருது. அப்படியே இல்லைவா? நல்லெண்ணெய் எல்லாம் இருக்குது. மக்கள் அடிபட்டு பொருட்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். செவிலானியா வீட்டுக்கா நீங்கள் பார்த்தீங்க. இங்கே பாருங்க ஒரு பெட்டியில் அதை போயிட்டு பொருள் இது என்ன சாமான்? மாம்பழம். மாம்பழம் 160 ரூபாய் கொடுத்து வந்தீங்க. மரம் இங்கே டென்மார்க்கில் அவுதாமி அம்மாவுடைய ஆலயத்தில் வேண்டியிருக்கிறேன். இது நான் 100 ரூபாய்க்கு கொண்டு போக போகிறேன். இந்த கருவேப்பிலை தந்த சகோதரியை 2 பேர் இருக்கிற பாருங்கள். நான் 50 ரூபா கொடுத்து நான் இது வந்து எங்களோட தாயகத்துக்கு இந்த நான் கூட போய் சேருது. ஓகே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே வந்து ஐஸ்கிரீம். இங்கே பாருங்க உங்களுக்கு உடனே செய்த என்ன சொன்னீங்க? சர்பத் தான். இங்கே பாருங்க நானே பேரை மறந்து போனேன். எங்களை இது எல்லாமே இருக்கா மக்களே. இங்கே பாருங்கள் இங்கே சர்பத் கடை இது. அதாவது எங்களுடைய அவுதாமி அம்மாவுடைய இங்கே பாருங்க எங்களுடைய அவுதாமி அம்மாவுடைய தேர் திருவிழாவுக்கு ஜெர்மனியிலிருந்து டோட்மோன் என்ற இடத்துல இருந்து வந்து இந்த கடையை போட்டுக்கிறார்கள். அரிசி புரியா அரிசி என்ன சொன்னீங்க? 1500 சாமான் பண்ணால் 5 கிலோ அரிசி புரியா கொடுக்கணும். பார்த்தீங்களா? 1500 குரோனுக்கு சாமான் பண்ணால் 5 கிலோ அரிசி புரியா. அது இஞ்சியோ ஜெர்மனியோ? இஞ்சி பாருங்கள். அவதான் அம்மாவுடைய பேர் வந்து கொண்டு இருக்குது. இங்கே மக்கள் வந்து கடையில் வந்து பொருட்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வாழைப்பழம், விழாப்பழம், கொத்து ரொட்டி, சுட சுட கொத்து ரொட்டி, என்ன எல்லாம் 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 வடை, வேப்பட்டி, ரோஸ் பான், சுட சுட ரோஸ் பான் எல்லாம் கொஞ்சம் வந்து வேண்டலாம். இது வந்து சர்வேட் வந்து பிடிக்கிறது. தோகையோடு அலங்காரமாக இருக்கின்றது. பக்தர்கள் வந்து அர்ச்சனையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வாருங்கள் உறவுகளே. தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு நண்பர் அவர்கள் யூடியூப் டென்மார்க்கில் இருந்து நான் நோர்வேலிருந்து வந்த நோர்வே ரங்கன் என்றால் எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் மூலமாக பிரபலியமாக ராஜாக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை மணிக்கு ஒளிபரப்பு? எப்படியும் நாளைக்கு விடுவேன். நாளைக்கு இதில் வேறு இடங்களில் இருந்து வந்து கூட இந்த கடையை போட்டுக்கிறார்கள். பாருங்க வெத்திலியல் வெஞ்சம் எல்லாம் இருக்குது. சுட சுட வந்து வரலாம். இது வந்து கதலி வாழைப்பழம். கதலி
வாய்த்தாங்க கருவேப்பிலை மாம்பழம் அண்ணா மாம்பழம் என்ன விலை போடுறேன்? மாம்பழம் என்ன பாகிஸ்தான் மாம்பழம் கிலோ 69 ரூபா. ஆஹா இது டொமினிகன் மாம்பழம் வந்து பாக்ஸ் வந்து 99 ரூபா. ஓகே. என்ன கலர் வித்தியாசமாக இருக்குது? நல்ல பழம், நல்ல இனிப்பான பழம். ரை பாருங்க நான் தான் இந்த கலர் காண்ட்ருக்கிறேன். எங்களோட மிக்சர்கள் எல்லாம் இருக்கு. இந்த கடையின் பேர் என்ன சொன்னீங்க? எங்களோட கடை என்ன தமிழி. தமிழ் தமிழி சொல்லுங்க ரெண்டாவது சொல்லுங்க டப்பண்டு. எங்கள் கடை தமிழி என்ன எங்களுக்கு கேர்னிங்கில் கடை இருக்கு. கேளில இந்த கடை நோர்வே இருக்கு. இந்த மாதிரி நோர்வேல இல்லை இல்லை எங்களுக்கு இங்கே தான் இருக்கு தமிழி என்று சொல்லி எங்கள்கிட்ட நாங்கள் கிழமையில் 5 நாள் கலந்து இருக்கிறோம். 5 இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களே எங்களை பிள்ளை மரக்கறி எங்களை குரோசரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. மிக்சர்கள், பிஸ்கட்டுகள், முறுக்குகள், அரிசி வகைகள் எல்லாமே, அரிசி பருப்பு வகைகள் போடுறோம். நாங்கள் அடிக்கடி டீல் போட்டும் போடுவேங்க. அடிக்கடி 1 மாதம் ஒருக்கா ஒரு டீல் போட் போடுவோம். அப்படியே மரக்கறியில் வந்து எங்களுக்கு ஒரு புதன்கிழமையும் ஃப்ரெஷ்ஷாக வரும். ஃப்ரெஷ்ஷாக பிரான்ஸ்லேயும் தான் கொண்டு வரணும். நேர்களே, நான் இந்த காணொலியை பார்க்குற நேர்கள் இந்த கடை வந்து கேர்னிங்கில் இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒத்துரோட்டியோ மரக்கறிக்கு ஒத்துரோட்டி இன்றைக்கு என்ன? ஓகே ஓகே சாப்பிடுங்க. நீங்கள் இந்தியா உங்களோட கதை இந்தியா இந்தியன் வேலை செய்கிறீங்களா? தமிழ் அப்படியா? சொல்லுங்கள் 2 கதை. நாங்கள் இந்த ஊர் தான் ஆக்சுவலாக. இந்த ஊர் தான். டென்மார்க்லாம் வசிக்கிறீங்க? ஆமாம், டென்மார்க்லாம் லைக் பிராண்டில் தான் இருக்கிறோம். பேண்டெல்லாம் வசிக்கிறீங்களா? ஆமாம். ஸோ இது எங்களுக்கு வந்து 3rd டைம் இங்கே வரோம். 3ஆம் முறை இங்கே வந்து வசிக்கிறீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. நான் நூறுலேருந்து வந்தேன். நான் யூடியூபர். ஓகே. அழகாக படம் பிடிச்சி. ஓகே. நாளைக்கு யூடியூப்பில் வரும். நோர்வே வராங்க என்னுடைய யூடியூப்பு. அப்படிங்களா? உங்களோட அநேகமாக அந்த கோயில் இங்கே யூரோப்பில் இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் போய் வீடியோ எடுப்பேன். பட் நாங்கள் எங்களுக்கு இது வந்துட்டு புதுசு இல்லை. இந்த கோயில் வந்து 3 இயர்ஸாக வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் இந்த வீக்கெண்ட் ஆனாலும் வருவோம். ஸோ இது வந்து புதுசு கிடையாது. ஏன்னா விழான்றப்ப கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே ஓட்டு. சந்தோஷம் சந்தோஷம். நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த நாளை கழியுங்க. எனக்கு நன்றி. நம்ம கல்ச்சர் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக நல்லா தெரியும் எல்லாருக்கும் நம்மளோட கல்ச்சர். அது நோரை வந்து முருகன் ஆலயம் 3 நாளைக்கு தான் தேர்தல் நடந்தது. மிக அடைவாக இருக்குது. அந்த பெரிய கிட்டத்தட்ட 10,000 கிடத்துமே கலந்து கொண்டு ஓகே சிறப்பாக அந்த தேர் முடிஞ்சது. ஓகே பாருங்க, அது நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். அங்கேயும் கரெக்டாக இந்தியன் பீப்புள் இருக்குங்களா? ஓகே ஓகே. நாங்கள் பாருங்கள், அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரிசி தான் அவிஞ்சு கொண்டு இருக்குது. அங்கே யூடியூப் நீங்கள் இப்போ யூடியூப் வந்துட்டீங்களா? 100 இறாங்க. அப்போ ஐயா கிண்டா போகிறார். பேருக்கு இன்றைக்கு சமைக்கிறீங்க போடுங்க இல்லையா? 1000 மேலே இருக்கு. இன்றைக்கு அன்னதானம் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? அதான் அந்நேரம் சமையல் நடந்து கொண்டு இருக்குது. பெட்டி பெட்டியாக கொண்டு குவிச்சிருக்கிறார்கள். பலாப்பழம் முழுசாக கிடக்குது. அங்கால பாருங்கள், சின்ன வெங்காயம்னு சொல்லி இந்த கடை வந்து டோட்மோன், அதாவது வந்து ஜெர்மனியில் இருந்து கொண்டு வந்து போட்டுக்கிறார்கள் இந்த தேர் திருவிழாவுக்கு. அரிசி இதுங்க. அங்கே மிக்சர் எல்லாம் இருக்குது. 100 ரூபா பலாப்பழம். பாருங்க, பலாப்பழம் 100 ரூபா. நம்ம நாட்டு உணவகங்கள் எல்லாம் இருக்குது. தாயத்திலிருந்து கூட வந்திருக்குது. எள்ளு இதெல்லாம் எள்ளு காய்த்தமணியா, முறுக்கு இதெல்லாம் மறந்துட்டோம். எங்கள்கிட்ட பாரம்பரிய உணவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். வீடா யாருங்கள் மரக்கறிக்காய்க்கு தோதல் இது மஸ்கட். என்ன விலை உண்டு? ஒரு விலையில் இருக்கேன். நிறுவ கணக்கு. இது நிறுவ கணக்கா? ரைட்டா. இது 45. முறுக்கு சூப்பர்.
பாசையில் என்னென்னு சொல்லுவீங்களே இது த்ரோனா நான் எல்லாரும் எல்லா இடத்தையும் த்ரோனா நோஸ்கிலேயும் த்ரோனா விட்டு எடுத்து வீடியோ என் மனைவியார் இருந்து டீ குடிக்கிறான். வணக்கம். ஓய் ஐயா படி எப்படி போகுது ரெண்டு தேர்தலா எங்களுடைய அம்மா பற்றி ரெண்டு வார்த்தை சுருக்கமாக சொல்லி முடியும். அம்மாவை பற்றி ஒரு ஆக்கல் பண்ணுறாங்க சும்மா நோமலாக கதைக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் இந்த கோயிலை பொறுத்தவரை அம்மா தான் எல்லாம் செய்கிறான். இப்போ மற்ற கோயில்களில் வந்து நிறைய ஐயமாக இருப்பேன், நிறைய நிர்வாகங்கள் இருக்கு, நம்ம அவைகளை கொண்டு செய்வோம். ஆனால் இந்த கோயிலை பொறுத்தவரை அம்மா தான் எல்லாம் செய்யணும். அப்போ அதால் கொஞ்சம் நேரம் எடுக்குது. அப்போ அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சி வந்து திருவிழாவை சிறப்பிக்கணும் என்று பணியனுடன் கேட்டுக்கொண்டு இப்படி ஒரு கோயிலை பார்க்க எங்களுக்கு ஊரில் இருக்கிற மாதிரி அந்த எங்களோட ஊர் கோயில் நாளைக்கு அம்மா திருவிழா அங்கே நிற்கிற மாதிரி எனக்கான உணர்வு. எனக்கும் அப்படி தான். இங்கே வந்த உடனே நூறுவையில் இப்போ 2 நாள் தான் எங்கள் முருகன் கோயில் ஆலயத்து தேர்தல் நடந்தாலும் அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் எனக்கு தேடி காட்டுது. எனக்கு மேலே எங்கள் ஊரில் நிற்கிற மாதிரி தான் கிடைக்குது. அப்படியான ஒரு சந்தோஷம் இருக்கு. ஓகே நன்றி. நன்றி ராணியா. நான் திருப்பி இருந்து ரீடேக் இதுக்குள்ள வந்து மரதாணி கையை அழகு மரத்துறா. இதுக்கு என்ன பேர்? நெச்சுரம் வைக்கிறீங்களா? இந்த சும்மா 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 செய்கிறீங்களா? ஏற்கனவே இது பழகிட்டீங்களா? இந்த தான் பழகுறீங்க சும்மா. ஓகே. என்ன செய்வாங்க? இந்த குழச்ச குக்கை சோறு வாரி கொடுத்து கொண்டிருக்காங்க. சாப்பிடுங்க. நான் சாப்பிடுங்க. ஒன்று என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த அக்கா வந்து பாருங்கள் அம்மாவுடைய அரண்மனை எல்லாம் பூக்கொண்டுவெல்லாம் எங்கே பார்த்தாலும் நிரம்பி இருக்கு. கடை இருக்குது, உடுப்பு கடை அங்கேயும் இருக்குது. 50 வீதம் போடுறா இருக்குது. அப்படியே உள்ளுக்கு போனால் கூய்ச்சி கிடக்கு உடுப்புவாள். அள்ளின பாருங்க மக்கள் காட்டியிருக்கிறேன். அதில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, பாட்டு நிகழ்ச்சி. அந்த பாட்டு நிகழ்ச்சியில் இவர் தான் ஒரு சில பாட்டு பாட போகிறார். அம்மா பற்றி சொல்லுங்கள். வணக்கம் அண்ணே. இந்த அபிராமி அம்மன் கோயில் ஸ்டார்ட் பண்ணி 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 30 பேர். நான் 30 வருடமாக தொடர்ந்து இங்கே வந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அபிராமி அருளால் நான் இங்கே பாடிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த அம்மன் வரைக்க நல்ல பாடல்களை தெரிஞ்சு வச்சு பாட இருக்கிறேன். முதலாவது ஒரு பாடல் அபிராமி அம்மன் அந்தாரி பாடத்தில் சொல்லடி அபிராமி பாடல் பாட போகிறேன். 2 பேரும் பாடி காட்டலாம், பாட வேண்டாம். சரி. மணியே மணியின் ஒலியே ஒளிரும் மணி புனைந்தவணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி. ஓகே நன்றி நன்றி.
பாருங்க அம்மாவுடைய ஆலயத்தில் இந்த அதாவது வந்து வெளிப்புறத்துலேயும் இப்படி அழகாக ரெண்டு இதுக்கு என்ன பேர் சிங்கம் ரெண்டு சைடில் யாழி என்ன யாழி ரெண்டு யாழி வந்து இங்கே மயில் பார்த்தீங்கன்னா இதுதான் யாழி இங்கே அளவு தாமரை உள்ள தொட்டி அதில் பூக்களும் இருக்குது பார்த்தீங்களே தாமரை பூவும் இருக்குது. இந்த ஆலயத்தை பற்றியும் என்னை பற்றியும் ஒரு சில வார்த்தை சொல்ல போகின்றார். யாரென்றால் இந்த இலங்கையில் ஒரு காலத்தில் மிகவும் பெயர் பெற்ற இலங்கை வானொலி ஒளிபரப்பு கூட்டத்தான் வந்து KS ராஜா அவர்கள் எனக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல போகிறார் இந்த ஆலயத்தை பற்றியும் என்னை பற்றியும். இப்போ அவர் சொல்ல போகிறார் பாருங்கள். நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். அன்பரோடு நீங்கள் இப்போ பார்க்க போகிறது KS ராஜா. வணக்கம் அன்பு உறவுகளே. இந்த அதாவது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய தேர்திருவிழா விஞ்ஞாபனம் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேர்திருவிழா விஞ்ஞாபன நிகழ்வை எங்களுடைய நோர்வே ரங்கன் அவர்கள் யூடியூப்பின் மூலம் உங்களுடைய சமூக ஊடகங்கள் வலைத்தளங்களின் ஊடாக உங்களை காண்பதற்காக இந்த தேர்திருவிழா நிகழ்வை எடுத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நிகழ்வுகள் அன்றன்ற இடங்களில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள். அதேபோல் அன்னையினுடைய தேர்திருவிழா விஞ்ஞாபனத்தையும் பார்த்து ரசிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம். அன்பு உறவுகளே, ரங்கனுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ரங்கன், நோர்வே ரங்கன். நன்றி நன்றி. ஓகே, நன்றி நன்றி நோர்வே ரங்கன். உங்களுடைய சேவை என்றும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த எம்பர் தாயையும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும். சிந்தை மயங்குது தாயுந்தன் தேசிக்காய் உலகெங்கும் போகுது. இங்கே பாருங்க தொட்டி, தண்ணி தொட்டிக்கு உள்ள நீந்த இல்லை எல்லாம் ரெடியாக இருக்கிறது. எங்களோட அபுதாபி அம்மாவுடைய தேர்திருவிழா முடிவடைந்தவுடனே பக்தர்களுக்கு எங்கள் அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதுவும் அதுவும் போட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். அம்மாவுடைய தேர் சுற்றி ஆலயத்தின் முன்மீதிக்கு வந்து விட்டது. இன்னும் ஒரு சில நிமிடம் தான் எனக்கு இருந்தது. உறவுகளை அரோகரா அரோகரா அரோகரா. ஸ்ரீ அபிராமி அம்மாளுடைய தேர்திருவிழாக வந்தபோது வீராசாமி புதல்வருடைய கண்ணன் குழுவினுடைய கச்சேரி நடைபெற்று கொண்டிருந்தது. அவர் மிக சிறப்பாக பாதித்தார்கள். அந்த காணொளி என்னுடைய இதில் பதிஞ்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ அவரோட ஒரு சில வார்த்தைகள் நேற்றாளர் கேட்க போகிறேன். நாங்கள் முதல் முருகன் ஆலயத்துக்கு தான் சிறந்த வந்து நாங்கள் இப்பொழுது டென்மார்க் அபிராமி கோயிலுக்கு வந்து கச்சேரி நடத்திட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு சிறப்பாக திருவிழா நிறைவேற்றிருக்கு. மற்றது நீங்கள் நோர்வேக்கும் வந்து சிவங்கோயிலுக்கெல்லாம் வந்துருக்கீங்க? நோர்வேக்கு வந்திருக்கிறோம். யூரோப்பில் ஜெர்மன், பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் போய் வாசிக்கிறோம். உங்களுடைய அப்பா வந்து சொன்னீங்களே என்ன? அப்பா வந்து காரணம் நாங்கள் பூர்வீகம் காரணர் ஈழத்து சிதம்பரம். அப்பா வந்து தேவஸ்தான வித்வான் வீராசாமின்னு சொல்கிறது. அந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி வீராசாமின்னு வேறு மூத்த கலைஞர் மாதிரிலே வேறு இவ்வளோ கலைஞர். இப்போ நீங்கள் என்ன மாதிரி இருக்குது எங்களோட சரி அம்மா அபிராமி அம்மா நல்லா இருக்குது. நீங்கள் தொடர்ந்து முதலாம் திருவிழா இருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிறீங்க. நாளை தீர்த்தம் அங்கே பூங்கா ஊருக்கு போயிருக்கலாம். நோர்வேக்கும் நாங்கள் வந்து இப்போ போன அம்மன் கோயிலுக்கு வாச்சினா, விஷ்ணு அம்மன் கோயிலுக்கு வாச்சினா.
சிறப்பு 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 சந்தோஷம். நான் உங்களோட மூளை என்ன சொல்கிறது தமிழ் நேரில் பார்த்தேன். நான் மேலே நான் அதை விட்டு முழுமையாக எடுக்கத்தான் எனக்கு ஆசை இருந்த முழு வீடியோவையும். ஆனால் அது நேரங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு நான் யூடியூப் பண்ணுற முறையில் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கட்டங்களாக நான் இதெல்லாம் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள் நூறு இறங்க யூடியூப்பில் நாளைக்கு நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு நன்றி. நான் அவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு வேலை தந்தது எடுத்தது நூறு இறங்கனாக்க நன்றி 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 உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஓகே நன்றி நன்றியா நன்றியா. உறவுகளே, டென்மார்க்கு ஸ்ரீ அபுதாபி அம்மாவுடைய தேர் திருவிழா நடைபெற்று முடிந்து அன்னதானம் சாப்பிட போகிறேன். சரியான பசி, காலம் துவங்கின தேர் இப்போ தான் முடிஞ்சது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது டென்மார்க்கு ஸ்ரீ அபுதாபி அம்மாவுடைய தேர் திருவிழா. முழு காணொலியும் முழுமையாக பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.